வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக கோர்ட்லேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் டைப்லேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் செட்டில்டு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 47,600 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 60,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நியூ டெல்லியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 18ஆம் தேதி அஃபிஷியலாக அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 1, 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் எடிட்டர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர், சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அப்படின்னு சொல்லி 4 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எடிட்டர். இந்த கேட்டகரியில் உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேசிக் பேவே 78,800 இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 1 lakh மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாவில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கணும், அட்வொகேட்டாக வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் இங்கிலீஷ் பாரில் மெம்பராக இருக்கீங்கன்னா நீங்களுமே எலிஜிபிள். ஹை கோர்ட்டில் அட்டார்னியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள். அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வொகேட்டாக 3 years ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, அல்லது நீங்கள் வந்து ஜுடிக்கல் போஸ்ட்டில் 3 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி பார்த்திங்கன்னா லா ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏதாவது இன்ஸ்டியூஷனில் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். அல்லது லா ரிப்போர்ட்டராக இருக்கீங்கனாலும் எலிஜிபிள். லாவில் லெக்சரராக இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ் ரைட்டிங் அண்ட் எடிட்டோரியல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? 100 மார்க்குக்கு நடக்கும். பார்ட் பியில் லா அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்டர்வியூ 25 மார்க்குக்கு நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு 2 மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பார்ட் ஏ 2 மணி நேரம், பார்ட் பியும் உங்களுக்கு 2 மணி நேரம் நடக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டரில் 1 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பேசிக் பே 67,700 இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் மியூசியாலஜி வந்து முடிச்சிருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க கேட்டிருக்க நாலேஜ் இருக்கணும். அதாவது மியூசியம் டெக்னிக்ஸ் நாலேஜ், அதேமாதிரி பப்ளிகேஷன் அண்ட் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டீஸு, இந்தியன் ஆன்டிக்வைட்டீஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் நாலேஜும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 years உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவென்ட் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இதை 3 பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூடு, மியூசியாலஜி இது ரிலேட்டடாக இருக்கும். 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு குவாலிஃபைங் நேச்சரில் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இனிஷியல் பேசிக் பே 47,600 இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்
அலவன்சஸில் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 60,000க்கு மேலே கிடைக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் மியூசியாலஜி முடிச்சவங்க செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதாவது மினிமம் 55% மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அது இல்லாமல் ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு, இன்டர்வியூ 3மே இருக்கும். ஓகேங்களா? சேம் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு சேம் அதே சிலபஸ் தான். மியூசியாலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் 70 மார்க்குக்கு. அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக 30 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியில் 14 வேக்கன்சிஸ் இருக்குது. இனிஷியல் பேசிக் பே 47,600 அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 60,000க்கு மேலே இருக்கும். 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதோட டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும், அல்லது லைப்ரரி ஆட்டோமேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட லைப்ரரி ஒர்க் ரிலேட்டடாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு, அதோட இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின்ஸும், லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டில் 70 கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் உங்களுக்கு 100 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்கும். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸு, ஓபிசினா 3 இயர்ஸு. அதேமாதிரி நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியை பொறுத்து ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் எடிட்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ இருக்கும். மீதி இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு அண்ட் இன்டர்வியூ 3 ஸ்டெப் இருக்கும். ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிறவங்கள ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிறவங்கள ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 1500 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்விஸ்மென், டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் 750 ரூபா ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும் 1500 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இதோட எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஃபீஸுமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக பெய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் தரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு லைஃப் செட்டில்டு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.